நேர்களை அடுத்ததாக ஒரு அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. அது என்னவென்று பார்க்கலாம். அண்மை செய்தி. நேற்றைய தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையை தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணியானது உறுதியானது. இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி ஊழல் கூட்டணி என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் அதிமுகவை அடமானம் வைத்தவர்கள் தமிழ்நாட்டை அடமானம் வைக்க துடிக்கிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணியை முதலமைச்சர் ஸ்டாலின் எவ்வாறு விமர்சனம் செய்திருக்கிறார்? வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி ஒரு தோல்வி கூட்டணி, ஊழல் கூட்டணி அப்படின்னும் அதிமுகவை அடமானம் வைத்தவர்கள் இப்ப தமிழ்நாட்டையும் அடமானம் வைக்க துடிக்கிறார்கள் அப்படின்னு அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதை விமர்சிச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில பல்வேறு விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பா அதிமுக பாஜக கூட்டணி என்பது தோல்வி கூட்டணி. தொடர் தோல்வியை அதிமுக பாஜக கூட்டணிக்கு கொடுத்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல நேற்றைய தினம் சென்னை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அளித்தது அப்படிங்கிறது அவர் வகிக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் பதவிக்கு தகுதியானதாக இல்லை அப்படின்னு முதலமைச்சர் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்து கொள்வது அவரவர் விருப்பம் சார்ந்தது என்றாலும் எதற்காக இந்த கூட்டணியை உருவாக்கினார்கள், எந்த கொள்கையின் அடிப்படையில் கூட்டணி சேர்ந்தார்கள் என்று அந்த செய்தியாளர் சந்திப்புல சொல்லவே இல்லை அப்படின்னு முதலமைச்சர் அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்காரு. அதே மாதிரி நீட் தேர்வு, ஹிந்தி திணிப்பு, மும்மொழி கொள்கை, வகுப்பு சட்ட திருத்தத்தை எதிர்ப்பதாக அதிமுக சொல்றாங்க. அதே மாதிரி தொகுதி மறுசீரமைப்புல தமிழ்நாட்டுக்கான இடம் குறையக்கூடாது என்று வலியுறுத்துவதாக அதிமுக சொல்றாங்க. இவை எல்லாமே குறைந்தபட்ச செயல் திட்டத்துல இருக்கா அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்காரு. இதை எதை பற்றியுமே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நேற்றைய தினம் பேசவில்லையே அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில கேள்வி எழுப்பியிருக்காரு. அதே மாதிரி அதிமுக தலைமையையும் அவர் பேச அனுமதிக்கல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்படின்னு அந்த அறிக்கையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் பதவி மோகத்தில் தமிழ்நாட்டின் சுயமரியாதையை, தமிழ்நாட்டின் உரிமைகளை டெல்லியில் அடமானம் வைத்துவிட்டு இப்போது தமிழ்நாட்டையும் பாழாக்கியவர் தான் எடப்பாடி பழனிசாமி, அதை யாரும் மறந்துவிட மாட்டார்கள் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. நேற்றைய தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர்களை சந்திக்கும் போது நீட் தேர்வு பற்றி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க. ஆனா அதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால பதிலளிக்க முடியல அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பா நீட் தேர்வு சரியானது அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருந்தா நாங்க வாதத்தை அவர் வைத்திருக்க வேண்டும். ஆனா அதற்கு மாறா நீட் தேர்வு எதிர்ப்பு என்பதை திசை திருப்புவது என்று திசை திருப்பக்கூடிய ஒரு பதிலையே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நேற்று செய்தி சந்திப்புல கொடுத்திருக்காரு அப்படின்னு முதலமைச்சர் அந்த அறிக்கையில சொல்லியிருக்கதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி உள்துறை அமைச்சகத்தை கையில வச்சிருக்கக்கூடிய அமைச்சர் அமித்ஷா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறது என்று வாய்க்கு வந்தபடி பேசியிருப்பது கண்டனத்துக்குரியது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருப்பதை
இருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் அதிமுகவின் தலைமையை மிரட்டி பணிய வைத்து தன்னுடைய சதி திட்டங்களை பாஜக நிறைவேற்ற பார்க்கிறது. பாஜக தனியாக வந்தாலும் எவர் துணையோடு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடத்தை நிச்சயம் புகட்டுவார்கள் என்று சொல்லியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுயமரியாதையின்றி டெல்லிக்கு மண்டியிட்டு தமிழ்நாட்டை அடகு வைக்கும் துரோக கூட்டத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் 2026 தேர்தலில் தக்க பாடத்தை புகட்டுவார்கள் அப்படின்னு இந்த அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததை கடுமையாக விமர்சித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.